வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ஜனக அம்மாவுக்கு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க பிரகாஷ். அம்மா, அவ ஓடுகாலின்னு சொல்றீங்களே, ஆனா உங்களுக்கு உண்மை தெரியுமா? அவளுக்கும் செல்வரத்னத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். அப்ப எனக்கு என்ன தண்டனைமா கொடுக்க போறீங்க அப்படின்னு பிரகாஷோட கேள்விக்கு அப்படியே கண்ணீரோட நிக்கிறாங்க நம்ம ஜனகம்மா. என்ன சொல்ற பிரகாஷ், நீ சொல்லது உண்மையாவா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம்மா, நான் தான் நம்ம ஜெயாவுக்கு செல்வரத்னத்தை கல்யாணம் பண்ணி வைக்க என் கையால் தான் தாலி கட்டி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நேரம், அப்போ நான் எனக்கு தானே தண்டனை கொடுக்கணும். நான் அவள் ஓடுகாலி இல்லையே, என் கண்ணு முன்னாடி தானே அவளுக்கு கல்யாணம் நடந்துமா அப்படின்னு சொல்ல நேரம், சரிடா, அப்படின்னா நான் இவளை மன்னிச்சு என் பொண்ணாட்டு ஏற்றுக்கிறேன். ஆனால் இவன் கணவன் செல்வரத்னத்தை நான் ஒரு காலத்திலையும் ஏற்றுக்க முடியாது. அவனை தலை முழுகிட்டு இந்த வீட்டுக்கு வரதா இருந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம ஜெயராணி, இது எனக்கு பண்ண முடியாது. என் கணவர் எறும்புக்கு கூட துரோகம் செய்யாதவர், அவருக்கு மேலே பழியை தூக்கி போடுவாங்க, நான் ஈஸியாக ஒத்துக்கிடணுமா என்ன அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம பிரகாஷ் ஜெயா, இந்த பாரு, அம்மா மனசு கரையணும், அதுக்காக இதை ஒத்துக்க அப்படின்னு ஒரு வகையாக ஒத்துக்க வச்சு நம்ம ஜெயராணியை வீட்டுக்குள்ளே ஆர்த்தி எடுத்து நம்ம ஜனகம்மா வரவேற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கணேசன் வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தாங்க நம்ம ஜெயராணி இது சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்க நேரம் ரசம் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அதை கீழே கொட்டிறாங்க. கணேசன் போட்டு கொட்டிக்கிட்டு ஜெயாவை விழுந்து வேலை வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜனகம்மால தாங்க முடியலை. தாய் பாசத்தில் அப்படியே உருகுறாங்கன்னு சொல்லலாம். இந்த பாருங்க, இவளை இப்படி வேலை வாங்கக்கூடாது. என்ன, ஏன் வேலைக்காரியாக தானே வந்திருக்கா, அப்போ எப்படி இவ வேலை செய்தா என்ன அப்படின்னு கேட்க நேரம், நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு கௌரவம் மரியாதை இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டா இவ சுயமரியாதை இழந்தே இங்கே கொடுக்க எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கா. ஆனால் சூப்பர்வைசருக்குன்னு ஒரு கௌரவம் உண்டுல, அதை கொடுத்தே ஆகணும். என் கம்பெனியில் வேலை பார்க்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நான் கொடுப்பேன். அதுக்காக தான் இதை சொல்லுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நைஸாக நம்ம தமிழுக்கிட்ட இனி இவ வேலை பார்த்தது போதும், இங்கேருந்து கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தமிழ், ஏன் நீ இவளை இங்கே வர சொன்ன, நான் இவளுக்கு என்ன, எனக்கு இவளை பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் எதுக்கு வர வச்ச அப்படின்னு கேட்க நேரம், என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் பொதுவாக தான் 4 பேர்த்த வேலைக்கு வர சொன்னேன், அதில் இவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஓகே அப்படின்னு நம்ம ஜனகம்மா விட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அமுதா மீனா கிட்ட பற்றி வைக்கிறாங்க. இந்த பாரடி, உன் அத்தை ஜானு அவள் தாய் பாசத்தில் தான் இதை சொல்லிட்டு போகிறா. மற்றபடி எல்லாம் வேணும்னே வேற ஆள் இந்த இடத்துல வேலை செய்தா அவள் கண்டுக்கலாம தான் இருப்பா. ஆனால் இது தாய் பாசத்தில் தன்னோட பொண்ணு எல்லாத்துக்கும் கீழேயும் அந்த எச்சியை போட்டு அள்ளிட்டு கிடக்கிறத அவளால் தாங்க முடியலை. நீ கவனமாக இருந்துக்க, இல்லாட்டினா இந்த வீட்டோட பொறுப்பே ஜெயராணி கையில் போகிறதுக்கு ஆட்சேபனை இல்லை, கண்டிப்பாக போனாலும் போயிடும் அப்படின்னு உசுபெத்தி விடுறாங்க. நம்ம பிரகாஷுக்கிட்ட கேட்குறாங்க, ஏண்டா பிரகாஷ், எதுக்காகடா, உன்னோட நிலைமைக்கே காரணம் அவ தானே நான் இருக்கேன். அதுபோல் அந்த ஓடுகாலியை எப்போ பற்றி என்கிட்ட துளுன்னு பேசிட்டு இருக்கா, அந்த ஓடுகாலியை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு பேச்சு வாக்கில் நம்ம பிரகாஷ் ஜெயராணியை நான் தங்கச்சியை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா அப்படி இப்படின்னு சொல்லுறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஜனகம்மா வாயிலேருந்து இந்த வார்த்தை வருது, வாயை மூடுங்கம்மா, இனி என் தங்கச்சி எனக்கு தெரியும், அவளை ஓடுகாலின்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்னடா சொல்லுற, உன் தங்கச்சி அவ்வளோ பாசமாக உனக்கு போயிட்டாளா அப்படின்னு கேட்க நேரம், அம்மா, அவள் தானே அந்த வீட்டை விட்டு போல, அவளுக்கும் செல்வரத்னத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான், இந்த கையால் தான் தாலி எடுத்து கொடுத்து அந்த கல்யாணமே நடந்தது அப்படின்னு சொல்ல நேரம், என்னடா சொல்லுற அப்படின்னு பிரகாசப்பட்டு கேட்குறாங்க. ஆமாவா, உண்மை அதுதான்,
என் தங்கச்சி ஓடுகாலி ஒன்றும் இல்லை, நான் தான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ண வச்சேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த இடத்துல அப்படியே வந்து வாயெல்லாம் அடைச்சி போய் நிற்கிறாங்க நம்ம ஜனகம்மா. நான் வந்து என்னென்னமோ நினச்சேன், என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா, ஒரு குலகாரையும் கூட ஓடி போயிட்டா, அப்படி இப்படி நினச்சேன். என் பொண்ணாட்டு போகலையா, என் பையன் தான் தாலி எடுத்து கொடுத்து அவளை கல்யாணம் பண்ண சொன்னானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம பிரகாஷ் சொல்கிறாங்க, எனக்கு என்ன தண்டனமா அப்போ கொடுக்க போகிறீங்க, தங்கச்சியை நீ இத்தனை காலம் வந்து ஒதுக்கி வச்சிட்டா, உன் வாழ்க்கையிலேருந்து இத்தனை வருஷத்தை கடந்து 20 வருஷத்துக்கு மேலே ஒட்டு இல்லை உறவும் இல்லைன்னு அப்படி ஆயிட்டு, அப்படி இருக்க நேரம் எனக்கு என்ன தண்டனை உண்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்த நேரம் தான் நான் வந்து ஜெயாவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜெயாவை வர வைக்கிறாங்க. ஜெயாவை ஒரு கட்டத்தில் கெட்டி பிடிக்கிறாங்க ஜனகம்மா. ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த ஜெயா அவன் புருஷன் செல்வரத்னத்தை முழுசாக தலை முழுகிட்டு தான் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அடடா என் புருஷன் ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் செய்யாதவன், அப்படி என் புருஷன் ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் செய்யாதவர், அப்படி இருக்க நேரம் நம்ம அம்மா அவர் மேலே ஒரு பெரிய என் அண்ணனுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் வந்து என் புருஷன் தான் அப்படின்னு ஒரு பெரிய பழியை உருட்டி தள்ளாங்க. இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும், இதை ஏற்றுக்க முடியாது, என் புருஷன் நல்லவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஜெயராணி வந்து அப்படின்னா இந்த வீட்டுக்கு நான் வரப்போகிறதில்ல அப்படின்னு வந்து முடிவு கட்டிட்டு நிற்க நேரம் நம்ம பிரகாஷ் கிட்ட போய், இந்த பாரு ஜெயராணி, உனக்கு பிடிவாதம் எனக்கு தெரியுது, செல்வரத்னம் நல்லவர்னு தெரியுது, ஆனால் அம்மா மனசை நீ வீட்டுக்குள்ளே வந்தால் தான் கரைக்க முடியும், கூடையே இருந்து கரைக்க முடியும் நாய் ஜெயராணி, நீ புரிஞ்சிக்க, நீ வந்து இப்போ ஒத்துக்க வா, நம்ம வீட்டுக்கு நீ அடி எடுத்து வைக்கணும், நீ நம்ம வீட்டில் வாழக்கூடிய மகாலட்சுமி, அப்படி இருக்க நேரம் நீ இப்படி கஷ்டப்படக்கூடாது, ஆளாளுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க அந்த கணேசன் அமுதானி 10 வச்சு அம்மாவை வந்து இந்த நிலைமைக்கு ஆக்கிடுவாங்க, தயவு செய்து நீ ஒத்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஜெயராணி, அன்னை உனக்காக என் புருஷனுக்கு மேலே அம்மா போட பழிய நான் ஒத்தது மாதிரி வாரேன் கண்டிப்பாக, ஆனால் நான் உண்மையை ஒரு நாள் அம்மா கிட்ட தெரியப்படுத்தணும், நீ என்ன தெரியப்படுத்துறது, நானே வந்து உண்மையான காரண நபரை பிடிச்சி நான் அம்மா கண் முன்னாடி கொண்டு நிப்பாட்டி செல்வரத்னம் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு வந்து நான் நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அதோட ஜெயராணி வந்து சரிம்மா நான் ஒத்துக்கிறேன், நான் வீட்டுக்கு வரேன் உன்னோட மகளாட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டாங்க. ஆர்த்தி எடுத்து நம்ம ஜனகம்மா எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து வரவேற்க தொடங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்கள வந்து அப்படி வந்து வரவேற்று வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இந்த சைடு நம்ம கணேசனுக்கும் வந்து அமுதாவுக்கும் பயங்கர காண்டாகுது, என்னடா இது கோலம், இந்த ஜெயராணி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவ்வளவோ கங்கணம் கட்டணும், ஆனால் இப்போ அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இந்த ஜானுவே ஆர்த்தி எடுத்து வரவேற்க அளவு வந்துட்டாளா, மீனா நீ இன்னும் உஷாராக இருக்கணும், இந்த ஜெயராணி கையில் சாவி குத்து போனாலும் ஆட்சேபனைப்பட இல்லை, கம்பெனியில் மட்டும் வந்தவா இப்போ வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டா, சரி விடுங்க அண்ணே, என் புருஷன் தான் சொல்லாருல கல்யாணத்தை எல்லாம் பண்ணி வச்சது இவர் தானே, அதுவும் புருஷன் வேண்டானி தலை முழுகிட்டு தானே வந்திருக்கா, வரட்டும் அப்படின்னு சொன்னால அப்படி ஈஸியாக எடுத்துக்க கூடாது மீனா, நீ வந்து இவ மேலேயும் கண் வச்சுக்கிடணும், அப்படி ஒன்றும் இவ வந்து ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் புருஷனை விட்டு கொடுக்காதவளாச்சே, அதனால பார்த்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னதும் சரி இவன் மேலே கண்ணு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அமுதா கணேசனின் தூண்டுதல்னால நம்ம மீனா வந்து அப்படி நினைக்கிறாங்க. பரவாயில்ல, அம்மா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு, இனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாட்டிக்கு எங்கள் அம்மாவை பற்றி புரிய வைப்பேன் அப்படின்னு வந்து தமிழ் நினைக்கிறாங்க. இங்கே கணேசன் வீட்டுக்குள்ளே வந்துட்டால அண்டை விட வந்த பிடாரி ஒன்றை வந்த பிடாரியை விரட்டின சீரா நம்மளை வீட்டை விட்டு விரட்டிட போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்கங்க. நம்ம